அந்த தைரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார், என்ன மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்தா நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்னாடியும் தூதர்கள் முன்னாடி அவர்கள் நாமத்தை அறிக்கை செய்வேன். ஆனா என்னுடைய நாமத்தை அவன் அறிக்கை செய்யலனா நான் அவர்கள் முன்னாடி எல்லாரையும் மறுதளிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் உங்களை அறிக்கை செய்யணுமா? கோடா கோடி தூதர்கள் முன்னாடி கெத்தா நம்ம நிக்கணுமா? இன்னைக்கு preach the gospel. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் வாஞ்சிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தரோட இணைஞ்சு தினமும் ஒரு ஜெபிக்கிற கரமமான ஜெப லைஃபை வச்சுக்கோங்க. கர்த்தரோட தினமும் பேசுங்க. கர்த்தர் சம்டைம்ஸ் உங்களோடய பேசுவார். உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு, அவன் இந்த போராட்டத்தில் இருக்கிறான், நீங்க கால் மட்டும் பண்ணிருங்களேன், அவன் லைஃப்ல உள்ளதை சொல்லிருங்க, அவன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி ஒருவன் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். கர்த்தர் அதே மாதிரி உங்க சபையில் உள்ள வாலிபர்களுக்கு நீங்க ஒரு ட்ராப் வைக்க முடியும். கர்த்தர் பக்கத்துல கொண்டு வரும்படியா நீங்க ட்ராப் வைக்க முடியும். இயேசு என்ன செய்யறாருன்னு பாரு. வாங்க நம்ம கூடி இந்த சாட்டர்டே நம்ம ஜெபிக்கலாம். வாங்க நம்ம இந்த சண்டே ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். நீங்க சொல்லும் போது எல்லாரும் வரமாட்டாங்க. ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் வருவான். அந்த 2 பேரையும் கர்த்தர் தம் பக்கமா இழுக்க சித்தம் கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுக்கோங்க. இது இப்படிதாங்க உங்களை பயன்படுத்துவாரு, கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துவார். ஆனா இதுலயே நம்ம லைஃப் நின்றுமா? கிடையாது. நம்மளை கர்த்தர் மேன்மையான காரியத்துல இன்னும் பயன்படுத்துவார். ஆனா we need to start from the humble beginning. எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற வாஞ்ச பில்லி கிரகம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாச்சு. பில்லி கிரகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பிரீச் தான் பண்ணுவாரு. மைட்டி மிராக்கிள்ஸ் கூட டேக்ஸ் பிளேஸ் அந்த இடத்துல நடக்காது. பட் அந்த அவருடைய பிரீச்சிங் ஜனங்களை கர்த்தர் பக்கமா இழுக்கும். அதை பார்க்கும் போதே இருதயத்துல வாஞ்ச வரும்.